இன்றையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கரை பூச துடிக்கும் சாணக்கியன், வியாழேந்திரன் விடுத்துள்ள பகிரங்க சவால். யாழில் சந்தேகத்திற்கிடமாக உயிரிழந்த குழந்தை கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளியான அதிர்ச்சி தகவல். கேரளா நிலச்சரிவுகளில் பலியானோரின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. கனேடிய பிரஜைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள பயண எச்சரிக்கை. தொடர்பின விரிவான செய்திகள். ராசமாணிக்கம் சாணக்கியன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தன் மீது அபாண்டமாக குற்றம் சுமத்தி அதனூடாக அரசியல் செய்து தன் மீது கரை பூச துடிப்பதாக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். தனது பிரத்யேக செயலாளர் மற்றும் உதவியாளர் லஞ்ச ஊழல் அதிகாரிகளினால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பில் வைத்து கைது செய்யப்பட்டமை தொடர்பில் தனியார் ஊடகங்களுக்கு தமது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சாணக்கியன் கருத்து தெரிவித்துள்ளதாக வியாழேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சம்பவ தினமான அன்று தான் அங்கிருந்ததாகவும் லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வருகை தந்திருந்த வேளை அங்கிருந்து தாம் முச்சக்கர வண்டி ஒன்றில் தப்பித்து சென்றதாகவும் பகிரங்கமாக பொய்க்குற்றச்சாட்டினை சுமத்தி வதந்திகளை பரப்பி இதனை வைத்து அரசியல் லாபம் காண துடித்து வருகின்றதாகவும் ராஜாங்க அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். அவ்வாறு தாம் எவரிடமும் லஞ்சம் வாங்கவில்லை எனவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் ஆதரவாளரை கைது செய்த இடத்தில் தான் அவ்விடத்தில் இருக்கவில்லை எனவும் தனது மெய்ப்பாதுகாவலர் மூலம் அதனை தன்னால் நிரூபிக்க முடியும் எனவும் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புபடுத்தி திரிவுபடுத்திய கருத்துக்களை வெளியிட்ட சாணக்கியன், அந்த சம்பவத்தின் போது தான் இருந்ததை நிரூபித்து காட்டினால் தான் அரசியலில் இருந்து முற்றாக விடைபெறுவதாகவும் அவ்வாறு நிரூபிக்காவிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அரசியலில் இருந்து விடைபெறுவாரா என பகிரங்க சவால் விடுவதாக ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை தாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்து வருவதனை பொறுக்க முடியாமல் பொய்களை மாத்திரம் கூறி அரசியல் செய்து வரும் சாணக்கியன் தன்னை பற்றி அவதூறு கூறுவதற்கு எந்த வகையிலும் தகுதியில்லை என்றும் வியாழேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல தடவைகள் சாணக்கியன் தன்னுடன் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி பல சவால்களை விட்டிருக்கின்றார் என்றும் பொய்யாக வதந்திகளை பரப்பி அதில் அரசியல் லாபம் காண துடிக்கும் சாணக்கியனுக்கு எதிராக தான் மான நஷ்ட ஈடு வழக்கு ஒன்றை பதிவு செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த ஆண் குழந்தையின் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது. சசிரூபன் நிகாஸ் என்ற பிறந்து 45 நாளான குழந்தையொன்று நேற்று முன்தினம் அளவட்டி பகுதியில் உயிரிழந்த நிலையில் குழந்தைக்கு தாய்ப்பாலூட்டிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கமுற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு குழந்தை அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டது. அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போது குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் குழந்தையின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தழும்புகள் காணப்படுவதன் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. குழந்தையின் கைகால் முறிக்கப்பட்டிருந்த நிலையில் தலையில் தாக்கப்பட்டு குழந்தை கொலை செய்யப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது. குறித்த குழந்தையின் தந்தை தங்கு வேலைகளுக்கு சென்று வந்த நிலையில் தாயுடனேயே குறித்த குழந்தை வளர்ந்துள்ளதாக காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் தெல்லிப்பளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக தெல்லிப்பளை காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இளம் யுவதி ஒருவர் தனது காதலனான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் ஏமாற்றப்பட்ட நிலையில் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். குறித்த யுவதி தனது காதலனான போலீஸ் உத்தியோகத்தர் தன்னை ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்து பதிவேற்றம் செய்யப்பட்ட குறுந்தகவல்கள் மற்றும் காதலனான போலீஸ் உத்தியோகத்தரின் புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கேரளா மாநிலம் வயநாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் பலியானோரின் எண்ணிக்கை 380 கடந்துள்ளது. மேலும் பலர் மண்ணில் புதைந்திருப்பதால் பல எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் இருந்தும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலியார் ஆற்றிலிருந்தும் சடலங்கள் கிடைத்துள்ளன. அத்துடன் மீட்பு பணிகளின் போது உடல்கள் கிடைக்காவிட்டால் நாளை மீட்பு பணியை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் காணாமல் போனோரின் எண்ணிக்கை 180 உள்ள நிலையில் ரேடார், ட்ரோன் மூலம் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேலுக்கான அனைத்து வகையான பயணங்களையும் தவிர்க்குமாறு கனேடிய பிரஜைகளுக்கு அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நிச்சயமற்ற பாதுகாப்பு நிலைமைகளின் காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் உள்ளிட்ட மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் பதற்ற நிலை நீடித்து வருகின்றது. இந்நிலையில் இஸ்ரேல் மேற்கு கரை மற்றும் காசா பரப்பில் வசித்து வரும் கனேடியர்கள் தங்களது பயண ஆவணங்களை ஆயத்த நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர். மேலும் கனேடிய பிரஜைகள் மற்றும் கனேடிய நிரந்தர பதிவுரிமையாளர்கள் எந்த நேரத்திலும் அவசரமாக வெளியேறுவதற்கு ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன.